Net TV for you 8 lakh subscribers இருக்காங்க 1 million subscribers இன்னும் சீக்கிரத்தில் ஆகிடுவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்னோட பெஸ்ட் விஷஸும் கூட தேங்க்யூ. வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ யூஎஸ். இனி நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஹீரோயின்ஸுக்கு வந்து பயங்கரமாக வந்து பாலாபிஷேகம் பண்ணுறது கட் அவுட் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் கோயில் கட்டுறதுலாம் பண்ணியிருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா மேடம் அவங்க இல்லைன்னா அந்த படமே ரிலீஸ் ஆகாது, அவங்கள வச்சு ஒரு பாட்டு பண்ணிட்டோம்னா அந்த படம் இட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து வேற லெவல் பயங்கர ஃபேமஸ். அவங்க இல்லாத படமே அது யார் படமா இருந்தாலும் சரி அவங்களோட ஒரு ஐட்டம் சாங் இல்ல அவங்க வர சாங் ஏதாவது ஒன்று வச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம ஸ்ரீதேவி மேமுக்கும் அதே மாதிரி தான் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், கட் அவுட்ல பால் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குஷ்பு மேடம்க்கு வந்து சூப்பரா கோயில்லாம் கட்டினாங்க. நயன்தாரா மேடமும் ட்ரை பண்ணாங்க, பட் அந்த கோயில் கட்டுற மேட்டர் மிஸ் ஆயிருச்சு. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா எல்லாரும் கோலிவுட்னு சொல்றாங்களே அதே மாதிரி கன்னட சினிமா எல்லாரும் சாண்டல்வுட்னு சொல்லுவாங்க. அந்த சாண்டல்வுட்ல வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து சூப்பரா கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமா பாலாபிஷேகம்லாம் பண்ணி யாருன்னு பார்த்தீங்கன்னா தருக்கிட்ட தகஜுன்னு எஸ் ராஷ்மிகாவுக்கு. ராஷ்மிகா வந்து இப்போ அவங்க ஒரு கன்னட மூவி நடிச்சிருக்காங்க. அந்த கன்னட மூவி பேர் என்ன தெரியுங்களா? எஜமானா. எஸ், தட் எஜமானா மூவியோட ஹீரோ அவர் பேர் வந்து தர்ஷன். அந்த தர்ஷனுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு கட் அவுட்டோ பாலாபிஷேகமும் அந்த தேட்டர்ல கிடையாது. பட் நம்ம ராஷ்மிகா அழகா அப்படி கையில வச்சுட்டு அப்படி நிக்கிறாங்க. அவங்களுக்கு சூப்பரா ஃபேன்ஸ்லாம் பயங்கர வெறியா அப்படி பாலை அப்படியே அடிச்சு தெறிக்க விட்டுன்னு இருக்காங்க. பார்க்கும்போதே பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க அந்த மாதிரி எந்தெந்த ஹீரோயின்ஸ்லாம் அந்த பால் அபிஷேகம்லாம் பண்றதை பார்த்துருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம ராஷ்மிகா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சின்னதா ஒரு 3 to 4 இயர்ஸ்ல வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு ஹீரோயின். அவங்க தான் பயங்கர ஒரு கிரேஸும் இருக்கும். அவங்க வந்து தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டாங்களா, தெலுங்கு சினிமாவில் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாம நம்ம தளபதி 63லயும் அவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனா இப்போ அபிஷியலா என்ன வந்திருக்குன்னா கார்த்தியோட படத்துல தான் அவங்க டெபியூவா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க தமிழ்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ்ல நம்ம பார்க்க போறோம், அதே பயங்கர ஹாப்பி. அவங்க தமிழுக்கு வந்து அந்த மாதிரி கட் அவுட்ல பாலை ஊத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். அதே டாடா பை பை சொல்லிக்கலாம். பிரவீன் KS பை. உங்க ஃபேவரட் நெட் டிவி ஃபார் யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.